ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போக்கிமான் சீரீஸில் மியூட்டூ அப்படின்ற பேரில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சைக்கிக் போக்கிமானை நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த போக்கிமான் ரொம்பவே ஃபேமஸான ஒரு போக்கிமானாகவும் போக்கிமான் சீரீஸில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மியூட்டூவால் நம்ம பென்டன் சீரீஸில் ஆண்ட்ராய்ட்ஸ் அப்படின்ற பேரில் ரொம்பவே டேஞ்சரான ஒரு பவர்ஃபுல்லான ஏலியன் ரேஸை காமிச்சிருப்பாங்களே, ஸோ அவங்கள டிஃபீட் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு பவர் இந்த மியூட்டு கிட்ட இருக்கா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இந்த மியூட்டூ போக்கிமான் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், இது எப்படி உருவாக்குனாங்க, இதோட பவர்ஸ்லாம் என்ன, ஸோ இதை யூஸ் பண்ணி இவரால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ போக்கிமான் சீரீஸில் பார்த்தீங்கன்னா மியூ அப்படின்னு சொல்லி ஒரு போக்கிமான் இருக்கு. ஸோ இந்த போக்கிமான் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி போக்கிமான். அது மட்டும் இல்லாமல் சைக்கிக் பவரில் இதை யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட லெஜெண்டரி போக்கிமான்ஸ் இருக்குது. அதில் வந்து சைக்கிக் பவரில் இந்த மியூ போக்கிமான் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு போக்கிமான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போக்கிமானை வந்து சில பேர் வந்து வழிபடுவாங்கல்ல, ஸோ அப்படி ஒரு கோயிலை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கண்டுபிடிப்பாங்க, ஒரு சயின்டிஸ்ட் குரூப்பு. ஸோ டீம் ராக்கெட்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க கண்டுபிடிச்சி அங்கே வந்து ஒரு ஃபாசில் கிடச்சிருக்கும், அது ஒரு எலும்பு கூடு கிடச்சிருக்கும். ஸோ அந்த எலும்பு கூடுலேருந்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மியூக்கான ஒரு குளோனை உருவாக்குறாங்க. அதுதான் இந்த மியூட்டூ. ஸோ இந்த மியூட்டுன்ற பேரை எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, மியூ போக்கிமானோட குளோன் இல்லைனா ஒரு டூப்ளிகேட் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மியூன்ற பேர் எடுத்துக்கிட்டு 2 அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மியூட்டூ போக்கிமான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மியூ போக்கிமானை விட ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ரெண்டுக்கும் அப்பியரன்ஸ் வந்து நிறையவே சேஞ்ச் ஆகிருக்கும். அதே நேரத்தில் பவர்ஸும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கிடைச்சிருக்கும். அதாவது மியூ போக்கிமான் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மியூட்டூவும் இருக்கும். இருந்தாலும் நம்ம மியூ பார்த்துட்டிங்கன்னா ஒரிஜினல் போக்கிமான், மியூட்டூ பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோன் பண்ணப்பட்ட போக்கிமான். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ் மட்டும் இந்த ஏலியன்ஸோட பவரில் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போக்கிமான் பார்த்திங்கன்னா மனுஷங்களை வந்து வெறுக்கக்கூடிய ஒரு போக்கிமானை தான் ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி மியூட்டு எங்கெல்லாம் அப்பீர் ஆகுதோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஏலியன், ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஒரு லெஜெண்டரி போக்கிமானோட க்ளோனு, அது நல்ல கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த மியூட்டு வந்து மனுஷங்களை வெறுக்கக்கூடிய ஒரு போக்கிமான். ஸோ அதையும் தாண்டி மனுஷங்க கூட இதால் கம்யூனிகேட் பண்ண முடியும். மியூவால் வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி எங்கேயுமே காமிச்சதில்லை, ஆனால் மியூட்டுவால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அதையும் தாண்டி இந்த ஒரு போக்கிமான் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி மனுஷங்களை கொல்ல கூட தயங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காமிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மியூட்டுக்கு என்னென்ன மாதிரி பவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மியூவோட ஒரு காப்பி. அதனால் பார்த்தீங்கன்னா மியூ கிட்ட இருக்கிற எல்லா பவர்ஸுமே இதுகிட்டையும் இருக்கும். அதாவது இந்த மியூட்டு போக்கிமானால வந்து டெலிகைனசிஸ் பவரை யூஸ் பண்ணி ஒரு பொருளை தொடாமலே மூவ் பண்ண முடியும். எந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்தாலும் இதால் ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எப்பவுமே பறந்துட்டு இருக்க மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இவரோட டெலிகைனசிஸ் பவர் தான் யூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் டெலிபதி பவருமே இவர்கிட்ட இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி மற்றவங்களோட மைண்டை வந்து இவரால் ரீட் பண்ண முடியும். அதை வந்து மேனிப்புலேட் பண்ணி அவங்களுக்கு மெமரிஸை எரேஸ் பண்ணிட்டு புது மெமரிஸை கொடுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் டெலிபதி மூலமாக எங்கே இருக்கிறவங்கள வேணாலும் பேச முடியும். அப்படி தான் ஹியூமன்ஸ் கூட இந்த ஒரு மியூட்டி வந்து கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. போக்கிமான்ஸையும் இந்த ஒரு டெலிபதி பவர் யூஸ் பண்ணி தான் அது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போக்கிமானுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்ஸ் ஃபீல்டை உருவாக்கக்கூடிய பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டார்க் எனர்ஜி பாலை உருவாக்கி எனிமே அட்டாக் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வேகமாக இருப்பார். ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இவரால் வந்து ஈஸியாகவே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த பவருமே இந்த கேரக்டர்கிட்ட இருக்குது. இதையும் தாண்டி இவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாக இருக்கும், பவரும் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ், அதே நேரத்தில் ரொம்பவே மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு சைக்கிக் போக்கிமான் தான் இந்த ஒரு மியூட்டூ. ஸோ இந்த பவரை யூஸ் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வில்லத்தனங்கள் தான் நிறைய இடங்களில் பண்ணியிருப்பாரு. சில இடங்களில் மட்டும்தான் இவர் வந்து ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரீசெண்டாக லைவ் ஆக்ஷனில் வந்து டிடெக்டிவ் பிகச்சு மூவி வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதில் கூட பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு வில்லன் மாதிரி காமிச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த மியூட்டூ வந்து ரொம்ப நல்ல போக்கிமான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குட்மேனோட மெமரிஸ் வந்து பிகாச்சுக்குள்ளே வந்து கொண்டு வந்து கொடுத்ததே நம்ம மியூட்டூ போக்கிமான் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மியூட்டூவால் நிறைய விஷயங்கள் வந்து போக்கிமான் சீரீஸில் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து மெகா எவல்யூஷனுமே இருக்குது. எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லிட்டு 2 விதமான எவல்யூஷன் இருக்கும். ஸோ அப்படி அந்த எவல்யூஷனை ரீச் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பவர்ஸ் இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் போக்கிமானோட கேம்ஸில் வந்து டார்க் மியூட்டூ அப்படின்ற ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்னுமே பவர்ஃபுல்லான ஒரு வெர்ஷனாக இருப்பார். ஸோ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மியூட்டூ வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு போக்கிமான் அப்படிங்கிறதையும் தாண்டி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு போக்கிமானாகவும் போக்கிமான் சீரீஸில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ மியூட்டூவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக்சுவலி இதை பற்றி நான் தனியாக போக்கிமானுக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தேன். அதில் கூட வந்து டீட்டெயிலாக நிறையா சொல்லியிருக்கேன். அது இந்த போக்கிமான் மூவிஸை பற்றி அதில் ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சால் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு போக்கிமான் சீரீஸை பற்றின நிறையா இன்ஃபர்மேஷனாக அதில் கிடைக்கும்.
ஸோ இப்போதைக்கு மியூட்டூ போக்கிமானை பற்றி சிம்பிளாக சொல்லியாச்சு. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆடாட்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், அவங்க இது வரைக்கும் பென்டன் சீரிஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துலாம். ஸோ பென்டன் சீரிஸில் பார்த்தீங்கன்னா மேனா மேஜிக் அப்படின்னு சொல்லி ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களுக்குள்ளேயுமே இருக்கும், எல்லா ஏலியன்ஸ்குள்ளேயுமே இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சில கேரக்டர்ஸால் மட்டும்தான் மேனிபுலேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்மளுடைய ஹெக்ஸு, அப்புறம் சாம் கேஸ்டர், மைக்கேல் மார்னிங் ஸ்டார், அட்வைடா இந்த மாதிரி கேரக்டர்ஸை சொல்லலாம். ஆனால் இந்த மேனா மேஜிக்கோட ஒரு லைஃப் ஃபார்மாக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன் ரேஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆனடாய்ட்ஸு. ஸோ இந்த ஒரு ஆனடாய்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா மேனா மேஜிக்கை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவும் பியூர் ஆனடாய்டாக இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாகவே இந்த எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் டிஃபீட் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஹைப்ரிடான ஆனடாய்ட், எக்ஸாம்பிளுக்கு நம்ம குவென் மாதிரியான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பவரை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் பவர்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதாவது ரியாலிட்டி வார்பிங்கில் ஆரம்பித்து எனர்ஜி மேனிப்புலேஷன்லேருந்து சோல் மேனிப்புலேஷன் வரைக்கும் கூட இந்த கேரக்டர்ஸால் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு உண்மையான பியூர் ஆனடாய்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட பவர் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய வோடனாவை சொல்லலாம். ஸோ வோடனை பார்த்திங்கன்னா நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறத விட ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு கேரக்டர். ஆனால் அதே நேரத்தில் இந்த கேரக்டர்ஸ், அதாவது இந்த ஆனடாய்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சில ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்குது. ஸோ அந்த ஸ்பெல்ஸை இவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா டைம் மேனிப்புலேஷன், எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய ஆர்கமெடா புக் ஆஃப் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி குவென் வந்து டைம் மேனிப்புலேஷன் பண்ணியிருப்பாங்க, டைம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தவங்களுக்கு உயிர் கொடுக்கறதுலேருந்து எல்லா விதமான பவரையும் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஏலியன்ஸோட ஆம்னிபோட்டன்ட் பவரை கேன்சல் பண்ணுற ஸ்பெல் கூட நம்ம பென்டன் யூனிவர்ஸில் இருக்குது. அதையும் தாண்டி இன்னும் நிறையா பவர்ஃபுல்லான ஸ்பெல்ஸும் பார்த்துட்டிங்கன்னா பென்டன் யூனிவர்ஸில் இருக்குது. இது எல்லாத்தையும் ஆனடாய்ட்ஸால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஆனடாய்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெல்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ்லையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களோட பவர் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஒரு யூனிவர்சல் லெவலில் இருக்கிற பீயிங் கூட டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பென்டன் சீரிஸில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஆனடாய்ட்ஸாக இருக்கக்கூடிய பியூர் ஆனடாய்டை மட்டும்தான் வந்து கணக்கில் எடுத்துக்க போகிறோம். குவென்னோட ஆனடாய்ட் ஃபார்மை நம்ம கணக்கில் எடுத்தால் கூட பார்த்திங்கன்னா அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இப்போதைக்கு ஆனடாய்ட்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஆனடாய்ட்ஸை பற்றி நம்ம சேனல்லேயே ஒரு 5-6 வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன். அதில் வேர்சஸ் பேட்டில் கூட நிறையா பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா ஆனடாய்ட்ஸை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் நம்ம மியூட்டோட பவர் அதிகமாக இல்லை ஆனடாய்ட்ஸோட பவர் அதிகமாக அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவர் லெவலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம மியூட்டுக்கிட்ட வந்து எக்கச்சக்கமான சைக்கிக் பவர்ஸ் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இவர் நிறையா விஷயங்களை வந்து சாதிச்சிருக்காரு. ஸோ அதையும் தாண்டி நிறையா பவர்ஃபுல்லான போக்கிமான்ஸை டிஃபீட் பண்ணவும் செஞ்சுருக்காரு. ஒரிஜினல் மியூ கூடயே சண்டை போட்டிருக்காரு. ஸோ அப்படின்னா இவரோட சைக்கிக் பவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மினிமமாக ஒரு பிளானட்டரி லெவல்லையாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் ஆனடாய்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட உண்மையான பவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். சைக்கிக் பவர் அப்படிங்கிறத தாண்டி ரியாலிட்டி வார்பிங்கில் ஆரம்பித்து சோல் மேனிப்புலேஷன்லேருந்து எல்லா விதமான மேனிப்புலேஷன் பவருமே இவங்களுக்கு இருக்குது. சைஸை ஆல்ட்ரு பண்ணுற பவர்லேருந்து எல்லா விதமான பவர்ஸும் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பவர் லெவலில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மியூட்டூ போக்கிமானை விட ஆனடாய்ட்ஸ், அதுவும் பியூர் ஆனடாய்டோட பவர் அப்படிங்கிறது வந்து லிட்டலாக வந்து ஒரு யூனிவர்சல் லெவல்லையாவது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளானட்டரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பவர் உள்ள கேரக்டர் ஒரு போக்கிமான் ஒரு யூனிவர்சல் லெவல் பவர் இருக்கிற ஒரு கேரக்டரை டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்ஸு சுத்தமாக கிடையாது. ஒரு இம்பாசிபிளான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். சொன்னால் பார்த்துட்டிங்கன்னா பவர் லெவலில் கண்டிப்பாக நம்மளுடைய ஆனடாய்ட்ஸை வந்து மியூட்டுவால் டிஃபீட் பண்ணவே முடியாது, ரீச் பண்ணக்கூட முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா நம்ம மியூட்டோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம ஆனடாய்ட்ஸை டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஃபிசிக்கலி பார்த்துட்டேன்னா நம்ம ஆனடாய்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கிடையாது. ஆனால் பவர் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம மியூடு வந்து மேபி நம்மளுடைய ஆனடாய்ட்ஸை டிஃபீட் பண்ண முடியுமா, அதுக்கு வந்து ஓரளவுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மியூட் வந்து ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நிறைய பேரோட சண்டை போட்டிருக்கு. ஆனால் ஆனடாய்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி சண்டை போட்டது கிடையாது. பவர்ஸ் யூஸ் பண்ணி எல்லா விஷயங்களையும் சாதிச்சிருவாங்க. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா 2 பேருமே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லை கிரியேட் பண்ணுவாங்க. 2 பேருமே ஸ்ட்ரென்த்தை வச்சு சில இடங்களில் சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ரென்த் லெவலுங்கிறது கண்டிப்பாக மியூட்டுக்கு தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பவர் லெவலில் கண்டிப்பாக நம்ம மியூட்டுவால் நம்மளுடைய ஆனடாய்டை டிஃபீட் பண்ண முடியாது. அண்ட் ஃபீட்ஸ் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குவென்னாக இருக்கட்டும் இல்லை ஆனடாய்ட்ஸாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு தங்களுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி பெரிய விஷயங்களை பண்ணதில்லை. மியூட்டும் பார்த்துட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் சாதிச்ச மாதிரி காமிச்சதில்லை. இருந்தாலும் 2 பேருடைய ஃபீட்ஸ் லெவல்னு பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்காக இருக்குங்க பார்க்கும்போது 2 பேருக்கும் 50-50% சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் டைம் மேனிப்புலேஷன் வந்து
நம்மளுடைய Gwen பார்த்தீங்கன்னா ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம மியூட்டோட ஃபீட்ஸை விட நம்ம Gwen அதே இடத்துல வந்து ஆண்ட்ராய்ட்ஸோட ஃபீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு வேணால் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு ஃபீட்ஸ்லையும் நம்ம ஆண்ட்ராய்ட்ஸ் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஃபீட்ஸு, ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, பவரு எல்லாத்தோடையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஆண்ட்ராய்ட்ஸ் வந்து எப்போவுமே நம்ம மியூட்டோட ரொம்ப பெஸ்ட்டான கேரக்டர்ஸாக இருக்காங்க. பிகாஸ் அவங்க யூனிவர்சல் லெவல் பவர் இருக்கிற கேரக்டர்ஸ். ஆனால் நம்ம மியூட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு பிளானட்டரி லெவலில் இருக்கக்கூடிய போக்கிமான் மட்டும்தான். ஸோ தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி நம்ம மியூட்டுவால் வந்து ஆண்ட்ராய்ட்ஸை அந்தளவுக்கு ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தெலாம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வின்னர் நம்ம ஆண்ட்ராய்ட்ஸ் தான். பிகாஸ் ஆண்ட்ராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறத விட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்ஸு. ஆனால் நம்மளுடைய மியூட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு போக்கிமான் மட்டும்தான், அதுவும் க்ளோன் பண்ணப்பட்ட போக்கிமான். அதனால் நம்ம லிஸ்ட்டில் இந்த ஒரு கேரக்டர் வந்து நாம் Gwenோட ஆண்ட்ராய்டு ஃபார்மே டிஃபீட் பண்ணுறது கஷ்டம். பியூர் ஆண்ட்ராய்டு அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்மளுடைய ஆண்ட்ராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மியூட்டுவை டிஃபீட் பண்ணிவிடுவாங்க. அதனால் இந்த வீடியோ வினர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட்ஸ் தான். ஸோ இன்னொரு பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.